வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். முருக பக்தர்கள் மாநாட்டில் வைபாக பாடிய நயினார் நாகேந்திரன். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சிறப்புரையாற்றினார். கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அதிபதியே குருபரனே, அருளிதியே சரவணனே. அதிபதியே குருபரனே, அருளிதியே சரவணனே. பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனதொரு கருணை எழுவது. பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனதொரு கருணை எழுவது. வருவாய் புகனே வேலை மருதமலை முருகா. நன்றி, வணக்கம். மாநாடு தோல்வியடைய சேகர் பாபு விரதம் இருக்கிறார். மதுரையில் நடப்பது அரசியல் மாநாடு அல்ல, முருக பக்தர்கள் நடத்தும் மாநாடு என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசினார். இந்த மாநாடு நடக்க கூடாது அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்குது. அதுல நம்ம நாட்டினுடைய ஒரு அறநிலையத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல், விரதம் இருக்கிறாரு அப்படி சொன்னாங்க. எதுக்கு விரதம் இருக்குன்னா, இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரக்கூடாது அப்படின்னு முருகனை வேண்டி விரதம் இருக்காராம். அதுலயாவது அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு நமக்கு பெருமைப்பட வேண்டியது இருக்குது, மகிழ்ச்சி அடைய வேண்டியது இருக்கின்றது. நமக்கு நாம இந்த மாநாடு நடத்தும் போது இவ்வளவு விளம்பரம் ஆகிறதுக்கு எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணணும் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அதிகமான விளம்பரத்தை தேர்ந்து கொடுத்த நம்முடைய திருமாவளவர்களும் வை கோபால் அவர்களும் இந்த சேகர் பாபு அவர்களும் நல்ல விளம்பரம் தேடி கொடுத்துருக்காங்க. அதனால நாம கிட்டத்தட்ட மாச கணக்கில் உழைத்திருக்கோம். எத்தனையோ நண்பர்கள்லாம் இருக்காங்க, இந்த கிரவுண்ட்ல வேலை செஞ்சவங்க எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா அவங்க வாழ்த்தை எதிர்பார்க்க போறது இல்லை. ஆனா கண்டிப்பாக சேகர் பாபு அவர்களுக்கு நாம் மனமாற பாராட்டுகின்றோம். இந்த விளம்பரத்தை தேடி கொடுத்ததுக்காக நாம் அவர்களை பாராட்ட வேண்டியிருக்கின்றது. தாக்குதல் நடந்தது உண்மைதான். திமுக நடத்திய அட்டாக்கில் தாவைக்கவினர் மண்டை உடைந்தது. விஜய் பிறந்த நாளை ஒட்டி ரிஷிவந்தியம் கெடிலம் கூட்ரோடு பகுதியில் தாவைக்க நிர்வாகிகள் வாழ்த்து பேனர் வைத்துள்ளனர். அந்த இடத்தில் பேனர் வைக்கக்கூடாது என திமுகவினர் கூறியதாக தெரிகிறது. நள்ளிரவில் அந்த பேனரை திமுகவினர் கிழித்துள்ளனர். தட்டி கேட்டதால் திமுக மற்றும் தாவைக்கவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த உளுந்தூர்பேட்டை ஊராட்சி தலைவர் ராஜவேல் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாவைக்கவைச் சேர்ந்த சரவணன் மற்றும் ஜெயமணியின் மண்டை உடைந்து திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். ரிஷிவந்தியம் போலீசார் சம்பவம் குறித்து விசாரிக்கின்றனர். அது உண்மைதான். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக தோழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கூட அன்னதானம் வழங்கக்கூடாதுன்ட்டு போலீஸ் அதை தடுக்கிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் இன்று மட்டும் இல்லை, 365 நாளும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வருடம் ரொம்ப போலீஸ் இந்த இடத்துல நீங்கள்
நலத்திட்ட உதவியை செய்யக்கூடாது, வெளியில் அன்னதானம் வழங்கக்கூடாது, கோயிலுக்கு வெளியிலான்னு சொல்கிறது உண்மையாகவே அது வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது எல்லாமே நீங்க தான் பார்த்து இருக்கிறீங்களா, அதுதான் தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. உளுந்தூர்பேட்டையில் ஹாஸ்பிட்டல்ல இப்ப புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல எங்களுடைய நிர்வாகிகள் அவங்கள அட்மிஷன் பண்ணியிருக்கிறோன்றது தெரிவிச்சு. திமுக தான். நன்றி. விஜய் ஏமாத்திட்டாரு, ஓட்டு போட மாட்டோம், சோறு தண்ணீர் இல்லாம உட்கார்ந்து இருக்கோம். தவிக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளான இன்று அவரது நீலாங்கரை வீட்டின் முன் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு இருந்தனர். காலையிலிருந்து பல மணி நேரம் காத்து இருந்தும் மாலை வரை விஜய் அவர்களை சந்திக்கவில்லை. மதியம் விஜய் வீட்டிலிருந்து ஒரு கார் கிளம்பியது. அதில் அவர் இருப்பார் என்ற எண்ணத்தில் ரசிகர்கள் அதன் பின் ஓடினர். கண்ணாடி மூடியபடி அந்த கார் வேகமாக சென்றது. விஜய் அதன் உள்ளே இருந்தாரா என்பதும் சரியாக தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சிலர் அங்கிருந்து வேதனையுடன் கிளம்ப ஆரம்பித்தனர். விஜய் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லலான்னு வந்தோம். அவரை பார்க்க முடியல, இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் எங்களை பார்ப்பார். விஜய் சார் பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது அவரை பார்க்கலன்னு. இவ்வளோ தூரம் வந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தாருன்னா எங்களை எப்போதாலும் கட்சிக்கு அவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் அமைச்சராகணும். அவர் ராயபுரம். நான் விஜய் பார்க்கணும், ரொம்ப உயிராக இங்கே பிறந்த நாளும் வந்திருக்கேன். இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, இப்பயும் நான் நைட் வரையும் வெயிட் சாப்பிடாம காலைல 6 மணிலேருந்து இங்கே பார்த்துட்ருக்கேன். அவர் வருவார்னு நம்பிக்கையில் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். அவர் வருவார், இன்றைக்கி பிறந்த நாள் விஷ் பண்ணுவேன். நான் இங்கே அவருக்காக நான் வெயிட் பண்ணுவேன். நான் நம்பிக்கையாக இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். காரில் போகும்போது பார்க்கலாம், ரிட்டர்ன் வந்தாவாச்சும் பார்ப்பாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரணுங்கண்ணா. 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தளபதி பார்க்குறக்கு. இன்னும் தளபதி பார்க்க முடியல. அவர் வருவார்னு இன்னும் நம்பிகிட்டு இருக்கோம். கை காமிச்சா போகலான் இருக்கோம். இன்னும் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. தளபதி பார்க்குறக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் ஒரு கை காமிச்சிட்டு போனால் போது நாங்கள் போயிடுவோம். நான் சேலத்துலேருந்து வரேன். 6 மணி நேரம் டிராவல் வரோம். என் பேர் ஐயப்பன், புரியுதுங்களா? ஃப்ரெண்டு நான் தான் வந்தோம். இவ்வளவு நைட்டு 11 மணிக்கு கிளம்பி வரோம். விடுங்க 6 மணிக்கு வரும். நிச்சயமாக நினைக்கிறேன், நான் ஃபோட்டோ எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு விஜயம் வெறுத்துக்கண்ணே. இது மாதிரி ஆட்சி நம்மளுக்கு வேணாங்கிறேன். 2026 என்னாச்சுண்ணே? ஏன் இவ்வளோ கோவம்? ஏன் கோவம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன, புரியுதா இல்லைங்களா? ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன? சரி 12 வரேன்னு சொன்னாங்களா, 12 வர வேண்டியதானே? 1 மணிக்கு சொன்னாங்களா, 1 மணிக்கு வர வேண்டியதானே? காரில் போயிட்டேங்கிறாங்க. காரில் நாங்கள் பார்க்குறோம், காரில் உள்ள ஆளே இல்லை. சரி போனவர் அப்படி அவர் ஒருத்தர் பார்க்குறாரு, இல்லை ஆள் இல்லை. சென்டரில் உட்காந்துருக்காங்க. எப்படி சென்டரில் உட்காருவாங்க? எல்லா கண்ணுக்குமே தெரியப்பட போது அவர் எங்களை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. 2026 அவரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் முடிவு. ஏன் ஓட்டு போட மாட்டீங்களா? ஓட்டு போட மாட்டேங்க. இதுவரையும் சரி. சேலத்துலேருந்து வரோம் ப்ரோ. நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். நைட்டு இவ்வளோதுக்கு 11 மணிக்கு கிளம்பி வரோம். விடிங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக எப்பயுமே 7 மணிக்கு வெளியே போய் வரோம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வரலாம்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வந்துட்டோம். 6 மணிலேருந்து இப்போ மணி 3 மணி வரையும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். சரி 12 மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 12 மணிலேருந்து நின்றுட்டு இருந்தோம். சரி 1 மணிக்கு பார்ப்பேன்னு சொன்னாங்க. 1 மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், வரல. சரி 2:30 மணிக்கு சொன்னாங்க, 2:30 மணிக்கும் வரல. இப்போ கேட்டால் 3 மணிக்கு காரில் போயிட்டேங்கிறாங்க. காரில் எட்டி பார்க்குறோம், காரில் உள்ள ஆளே இல்லை. டிரைவர் மட்டும் தெரியுறாரு, அவர் மட்டும் எப்படி தெரியாமல் இருப்பார்? அவருக்கு எங்களை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் உண்மை. 2026 நாங்களே எப்படி நம்பி ஓட்டு போகிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை, ஒரு தொண்டர்கள் பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லை அவருக்கு, புரியுதுங்களா? இவர் எங்களுக்கு ஆட்சி என்ன பண்ண போகிறாரு, புரியுதுங்களா?
நம்ம அடுத்த கட்சி தப்பு சொல்றது தப்பு இல்ல. இப்போதான் சோறு தண்ணி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறோம் 6 மணிலேருந்து வருவார் 2 நிமிஷம் கையை காமிச்சு போறது. அது என்ன 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரோம், மனுஷனை பார்க்க தானே வரோம், பார்த்துட்டு போகிறதுக்கு கை வச்சு என்ன இருந்தோம். இப்படி இருந்தால் எப்படி 2026 எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இது ரொம்ப மனகசம் தர. இப்படி மீடியாலாம் நல்லா சொன்னாங்க, அதெல்லாம் நான் நம்பலை. இப்படி வந்து ஏமாந்து போனால் என்ன அர்த்தம்? அது நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் நாங்கள் நம்பலை. இப்போ வந்து நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம், இதுதான் உண்மைன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியுது. வந்து கண்ணால் பார்ப்பது உண்மைன்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் 100 பேர் நின்றுட்டு இருக்கிறோம், காலையிலேருந்து நின்றுருக்கோம். ஒருத்தங்க சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்க ஒரு கேப்பில் போனால் கூட போயிடுவோன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. இவர் நம்பி நாங்கள் எப்படி ஓட்டு போகிறது? அது மட்டும் சொல்லுங்கள். கடல் பகுதியில் பறந்தபோது மூடப்பட்ட வான்வழி, சென்னை திரும்பியது லண்டன் விமானம். ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமடைந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியுள்ளது. ஈரானின் அணுமின் நிலையங்கள் மீது இன்று அதிகாலை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. சேதம் பற்றிய முழுமையான விவரங்களை ஈரான் அரசு வெளியிடவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் மேலும் அதிகரித்து வான்வழி மூடப்பட்டது. இந்த சூழலில் இன்று காலை 6 மணிக்கு சென்னையிலிருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் லண்டனுக்கு புறப்பட்டது. 247 பயணிகள், 15 பணியாளர்கள் என மொத்தம் 262 பேர் பயணம் செய்தனர். அரபிக்கடல் பகுதியில் சென்றபோது வான்வழி மூடப்பட்ட தகவல் கிடைத்து பயணத்தை தொடர வேண்டாம் என விமானிக்கு சொல்லப்பட்டது. விமானி மீண்டும் சென்னை ஏர்போர்ட்டுக்கு திருப்பி காலை 8:50 மணிக்கு தரையிறக்கினார். பின் எரிபொருள் நிரப்பி காலை 11:30 மணிக்கு வேறு வான்வழியில் விமானம் புறப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வழி பிரச்சனையால் சென்னையிலிருந்து துபாய், தோஹா, குவைத், ஷார்ஜா, அபுதாபிக்கு புறப்பட வேண்டிய விமானங்களும் காலதாமதமாக சென்றன.